அவருடைய டெட் பாடி அந்த வேனா வந்து இல்லை, அந்த வேனில் போட்ட மாலைகள், பூ, அவர் உடம்பு மேலே போட்ட பூ, மாலை எல்லாமே அதுக்கு பைசாவே வாங்க மாட்டேன்ட்டாங்க. அங்கே இருக்கிற அந்த கோயம்பேட்டில் இருக்கிற அந்த மார்க்கெட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே. அவர் அதே மாதிரி அன்றைக்கி அந்த மக்களை ஏற்றிட்டு வந்தாங்கள்ல ஆட்டோக்காரங்க, அவங்க யாருமே பைசா வாங்கிக்கல. எல்லாமே அவர் மேலே இருந்த அன்பும் அந்த பாசம் தான். அப்படி இருக்கும்போது ஆனால் அந்த திரையுலகில் இருந்த நடிகர்கள், முன்னணி நடிகர்கள் பெரும்பாலானவர்கள் வந்து கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் வந்து கலந்துக்கவும் இல்லை. அதில் அதாவது தன்னுடைய நன்றியை தெரிவிக்கிறதுக்காவது வந்திருக்கணும், அதுக்கும் வரலை. ஆனால் இதுக்கு அப்பாற்பட்டு உண்மையிலேயே விஜயை பாராட்டி தான் ஆகணும். அப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை கூட, அவ்வளோ ஒரு பிரச்சனையில் கூட அவர் நேராக வந்து நன்றி செலுத்திட்டு போயிட்டார். மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க உங்களெல்லாம். கண்டிப்பாக நாளைக்கு திடீர்னு வந்து அரசியலுக்கு வரேன், அதுக்கு வரேன் அப்படிலாம் நீங்கள் வந்து கதை விட்டுன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு வராது. நீங்கள் எதுக்கு தான் வருவீங்க? அதுவும் உங்களுக்காக பாடுபட்ட ஒரு மனுஷன், நடிகர் சங்கத்தில் தலைவராக இருந்து உங்கள் பிரச்சனைக்கு கஷ்டங்களை எவ்வளோ நாள் தீர்த்துவர் அவர். அவர் இன்னொரு புரட்சி தலைவராகவும் இன்னொரு எம்ஜிஆராகவும் தான் மக்கள் பார்த்துருக்காங்கன்றது தெரியுது.